ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பார்ப்பதனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பை சைட் போகணுமா செல் சைட் போகணுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போ ஒரு பிகினராக நீங்கள் ட்ரேடுக்குள்ளே வரச்சா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாது. இப்போது ட்ரேடில் ஒரு வார்த்தை இருக்கும். நீங்கள் பெருவாரியாக ஃபினான்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சரியான முதலீடு பண்ணாமல் இருப்பதும் தவறு. அதாவது பணம் வர்றதை சரியான இடத்துல நீங்கள் போட்டுடணும். அதே மாதிரி பணம் வர்ற பணத்தை செலவு செய்யாமல் இருப்பதும் தவறு. இதை கேட்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். என்ன சார், பணம் வந்தாலும் சேமிக்க சொல்கிறீங்க, அதே சமயத்தில் பணம் வர்றதை செலவும் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க, பட் அந்த பணத்தை அனுபவிக்க மாட்டாங்க. அப்போ ஃபினான்ஸில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி சேவ் பண்ணணும், இப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் செலவு நம்ம எப்படி பண்ணுங்கிறது அது உங்களுடைய சாய்ஸ் தான். அதே மாதிரி தான் ட்ரேடு இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது யாருக்கும் ஒரு வரமுறையெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சரியாக நான் அந்த விஷயம் சொல்லவும் என்னுடைய ஃபோனில் ஒரு ரிங்கும் கரெக்டாக வர்றதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சரிங்களா? சரி, ஓகே. அப்போது ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி இருக்குது, யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஆனால் கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட்டை எடுத்து மட்டும் செக் பண்ணிடணும். உடனே நம்ம என்ன பண்ணணும், கிஃப்ட் நிஃப்டி எடுத்தால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? ரெட்டாக இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப் ட்ரெண்டில் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்படியே அப் மூவ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ளே தான் தெரியும். சரிங்களா? நம்ம மார்க்கெட்டில் தான் ட்ரெண்டு கொஞ்சம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி சார்ட்டில் பார்க்கும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அதனுடைய ஹையை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதன் பிறகு FIDAயோட டேட்டா, இது இன்றைக்குள்ள டேட்டா இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கும். நேற்றுக்குள்ள டேட்டா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கணும். எதுக்காக அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணிங்கன்னா அந்த ஷேர் மேலே ஏறும். தொடர்ந்து ஒரு ஷேரை நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேர் கீழே இறங்கும். அப்போது நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஷேர் மேலே போகும். இப்போ குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து FIDA அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போகும். பட் அதை மட்டும் நம்பாமல் மார்க்கெட் டேட்டா போயிட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் உங்களால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். அந்த 50 கம்பெனி தான் நிஃப்டியை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதில் எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது, எத்தனை கம்பெனி டிக்ளைனில் இருக்குது அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்மளுடைய சார்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்டு எப்படி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இன்னொன்று, ப்ரீவியஸ் டேயோட ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எப்போதுமே ரொம்ப நல்லது. அப்போ 1 டே கேண்டில் போட்டுட்டு ஸோ எப்படி பிரேக் அவுட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மார்க்கெட் என்ன மாதிரியான ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. எப்போதுமே என்னுடைய சஜஷன், நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா வீக்லி கேண்டிலை ரெப்ரசன்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வரைக்கும் நெஃப்டிக்குள்ளே செல்லர்ஸோட ஆக்குப்பை தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் டிசைட் பண்ணணும். இப்போது இந்த கேண்டில் இந்த தருணத்தில் உங்களுக்கு க்ரீனாக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரேடில் வெயிட் பண்ணலாம். ரெட்டாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ஸோ ட்ரேட் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. பட் அதற்கான வரமுறைகள் நிறையா இருக்குது. அதை உங்களுக்குள்ளே உணர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? இன்னொன்று, டைமிங்கை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, அதுலேயும் இன்ட்ராடே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. Okay guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.